வணக்கம். நான் உங்கள் டிரைவர் சூர்யா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பழனியில் நாங்கள் பண்ண சேட்டைகளை தான் பார்க்க போகிறோம். சேட்டைன்னு சொல்கிறத விட பண்ண அலப்பறைகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவரோட ஃபுல் வீடியோவை தான் இந்த பழனியில் பண்ணதை போல் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாங்களும் அப்படியே ஈவினிங் கரெக்டாக ஒரு 6-7 மணிக்கெலாம் போய் சேர்ந்துட்டோம். ஸோ அதோட பழனியில் பார்க்கிங் கிடைக்கல. அது ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு இடமா பார்த்து பெய்டு பார்க்கிங்கில் போட்டு அதுக்கப்புறம் வண்டியை பார்த்தா காலையில் சொல்லிட்டு போனோம், இந்த மாதிரி வண்டியை க்ளீன் பண்ணி வச்சு படம் போட்டு வச்சுருங்க அப்படின்ட்டு. ஸோ நான் உள்ளதையும் கிடந்தேன். அவங்க க்ளீன் பண்ணதே தெரியாமல் அப்படி க்ளீன் பண்ணியிருந்தாங்கன்னா நான் எந்திரிச்சிருப்பேன். ஸோ அப்படி இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. பாரமாக தான் இருந்துச்சு எல்லாமே. ஸோ இது நம்ம வண்டி. ஸோ ஃபுல்லாகவே வந்து அண்ணன் தான் வந்து நம்மளுக்கு பண்ண போகிறாரு. உண்மையிலே இந்த ஒர்க்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்கும்போது ஈஸியாக தெரியுது, ஆனால் ரொம்ப கஷ்டம். நானும் இப்போ 2 வாங்கி இழுத்து பார்த்தேன். நம்ம ஒரு பக்கம் இழுத்து அது ஒரு பக்கம் போகுது. ஸ்டார்டிங் எப்படியோ ஆரம்பித்து எப்படி கொண்டு விட்டார் பார்த்தீங்களா? ஸோ உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அவட சொன்னேன், அண்ணே நமக்கு தரமாக பண்ணி விடுனே அப்படின்னு. அதோட தம்பி நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம சைடு இதெல்லாம் பண்ணி விட்டுருக்கலாமே தம்பி அப்படின்ட்டார். சரி அடுத்த முறை கண்டிப்பாக வர்றேன், பண்ணி விட்ருங்க அப்படின்னேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒர்க்கு தரமாக இருந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து கோயிலுக்கு அவ்வளோவா போனதில்லை. பழனிக்கு நிறையா தடவை போயிட்டேன், ஆனால் கோயிலுக்கு போனதில்லை. சரி அப்படியே போவேன்னு சொல்லிவிட்டு வண்டியை நைட்டு நிறுத்தினதோட கிளம்பி கோயிலுக்கு போயிட்டேன். பார்த்தா படி நம்மளை முருகன் சோதிச்சிட்டாரா அப்படி தான் நினச்சேன். அந்த மாதிரி இருந்துச்சு. ஏற முடியலை, பாதி பாதியாக நின்று ஏறியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியா அடித்து பிடிச்சி ஏறி மேலே போய் ஏறும்போது அந்த இருந்த அந்த கால் வலி நான் ஏறும்போது ரொம்ப சோதிச்சிட்டாப்புல மனுஷன். ஆனால் திருப்பி அங்கே போய் சாமியோட முருகனோட முகத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த நடந்து வந்த கஷ்டங்களோ கடந்து வந்த அந்த இதோ எதுவுமே தெரியலை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் அண்ணனும் அவன் முடிச்சிட்ட வேலையாக தரமாக இருந்துச்சு. அதோட நம்ம கஸ்டமர் பாயிண்ட்டுக்கு வந்து இல்லை லக்கேஜில் ஏற்றி, ஏன்னா மேலே 50,000 சரக்கு இருந்துச்சு. சரக்குன்னா சிப்ஸு இது மட்டும்தான் இருந்துச்சு. அதே 50,000 இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் 5,000 10,000 வேஸ்ட் கேட்டு வேன் முன்னாடி வா, வேன் முன்னாடி வா. கட்டும் போது தான் பெட்ரோல் வச்சுக்கோ.
ஐயப்ப சாமி சாமியா சாமியோ கூட்டியா சாமியா எல்லாம் கிடைக்கணும் போயிட்டு ஓகேண்ணா போமா. மாமனவருடைய முருகனுக்கு கிடைச்ச ஒரு வணக்கத்தையும் போட்டு நான் கிளம்புறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பியாச்சு. கிளம்பி அடுத்த பிளான் வந்து திருச்சி ஸ்ரீரங்கம், அதுதான் ஃபைனல் கோவில். ஸோ அதை முடித்த உடனே அப்படி டேரெக்டாக சென்னை தான். அவ்வளோ முருகனோட அருள் கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தியில் ஆனால் நல்ல பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோவா நான் கோயில்களுக்கெலாம் அவ்வளோவா போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன் அப்படின்னா மேல் வழி வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா டயர்ட்னஸ் ஒரு ஒர்க்காக வண்டி ஓட்டினா டயர்டு. ஸோ இப்போ இந்த பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த பழனி முருகன் கோயிலுக்கு மேலே போய் பார்த்தது. ஏன்னா அந்த அண்ணன் எல்லோரும் வாங்க தம்பி போமா அப்படின்ட்டாங்க. சரி வாங்கண்ணே போமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டேன். ஆனால் எனக்கு முன்னாடி அவங்களாம் ஏறி போய் மேலே உட்காந்துட்டாங்க. நான் தடுமாறி அப்படி கடந்து போனேன். ஆனால் அந்தளவுக்கு சிரமப்பட்டேன், ஏற முடியலை. வயசாகிடுச்சுல பாவம், என்ன பண்ணுறது. அந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு தான் கை போனேன். ஒரு வழியாக முருகன் சோதிச்சிட்டாரா அப்படி தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா முடியுமா நடக்குமான்னு சொல்லிட்டேன். மேலே ஏறி போயிட்டேன். போய் பார்த்தோம்னா